அந்த லைவ்னஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு பில்டிங் இருக்கும். அந்த பில்டிங் செட்டு போட்டுருவாங்க, ரோடு போட்டுருவாங்க, நல்லா இருக்கும், பிளாட்ஃபார்ம் இருக்கும். ஆனால் வந்து அந்த ஒரு லைவ்னஸ், அந்த மரங்கள்லாம் இருக்கிறதெல்லாம் வந்து லைவ்னஸாக பண்ணலை இது வரைக்கும். ஒரு சிலர் பண்ணியிருக்காங்க. ஒரு சில படங்களில் ஒரு 4 மரம் 2 மரம் மட்டும் அது ஆர்டிஃபிஷியல் லீவ்ஸாக பண்ணியிருக்காங்க. ஸோ பட் அது எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டார் அவர் வந்துட்டு. எனக்கு லைவாக இருக்கணும், எனக்கு அது வர ஷேடோஸ் வரைக்கும் கூட எனக்கு எல்லாமே ஒரு டைட் ஷாட் போனால் கூட அந்த மரம்லாம் உயிரோட்டமாக இருக்கணும் அப்படின்னாரு. சரி, அதுக்கப்புறம் தான் நாங்கள் நம்ம எங்கள் டீமும் போட்டு நாங்கள் எந்த மாதிரி மரங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்தால் வளரும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணோம். அதுவும் மரம் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மரமும் 150 அடி 200 அடி அதுவே நீங்கள் ரூட்ஸோடு எடுத்துகிட்டு வந்து அதை அட்டாச் பண்ண அது ஒரு சில மரங்கள் இருக்குது. அந்த மரங்களை மட்டும் எடுத்துட்டோம்னா அதை எடுத்துகிட்டு வந்து நட்டுட்டா கிட்டத்தட்ட ஒரு 80-90 நாள்லேயே நல்லா தழைய ஆரம்பிச்சிருது. அதுக்காக நிறைய உரங்கள்லாம் போட்டு தண்ணி 3 நேரமும் ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க. சரி, அந்த மாதிரி தான் எல்லா மரம் நம்ம செட்டு போகிறதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து ஒரு அந்த 40 ஏக்கர் க்ளீன் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு ரஃப் ட்ராயிங் போட்டுட்டு மார்க்கிங் பண்ணிவிட்டு அப்புறம் டயரக்டர் வர சொல்லிட்டு ஒரு 3D ட்ராயிங் மார்க்கிங் பண்ணோம். ஸோ எந்த பில்டிங்லாம் நமக்கு மேஜராக வரும்னு சொல்லிட்டு அங்கங்கே கேமரா எங்கே ஷாட் வச்சு எங்கே கரெக்டாக நமக்கு கேட்ச் அப் ஆகும்னு சொல்லிட்டு மரம் அங்கங்கே ஒரு 40 மரங்கள் 45 மரங்கள் இன்னும் நட ஆரம்பித்தோம். ஸோ இப்போ சாலை வரல ஒரு புளிய மரம் இருக்கும். ஸோ இது மாதிரி மரங்கள் இருக்கும், எது ஃபிட் ஆகும்னு சொல்லிட்டு அது இப்போ நாங்கள் மரம் வந்து அந்த ஒரே ஒரு மரம் மட்டும் எங்களுக்கு லாஸ்ட் வரைக்கும் எங்களை எல்லாம் எடுத்துகிட்டு வர முடியல. அது ரொம்ப பெரிய மரம், ஒரு அதுவே 200 அடி இருக்கும்னு சொன்னேன். 180-200 இருக்கும். அதை எடுத்துகிட்டு வரது க்ரெயின் வந்துட்டு ஃபஸ்ட்டு க்ரெயின் வந்து எங்களுக்கு வண்டி ரிப்பேர் ஆகிட்டது. வெயிட் ரொம்ப அதிகனால அது கவுந்துட்டது அந்த வண்டி. ஸோ அதனால் இதுக்கு வண்டி வந்து ரொம்ப அதிக டன் வெயிட் உள்ளதுனால வந்து வேறு வண்டி வரணுன்ட்டாங்க. அந்த வண்டி வர்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் ஆகும், வேறு ஒரு ஒர்க்கில் இருக்கா அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அந்த பிரிட்ஜு கட்டுறாங்களே மெட்ரோ, சரி அவங்களோட கான்டாக்ட் கேட்டு அங்கே ரொம்ப வெயிட் அதிகம் உள்ள வண்டி எடுத்து அது 2 வண்டி வந்தது. சரி, அது பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தை வந்து இங்கே பெல்ட் போட்டிருப்பாங்க, இங்கே பெல்ட் போட்டிருப்பாங்க. இது ரிவர்ஸ் போகும், இது ஃப்ரண்ட் வரும், ரிவர்ஸ் போகும், ஃப்ரண்ட் வரும். எப்படி மெல்ல மெல்ல மூவ் பண்ணி கொண்டு ஒரு 1 வீக்காக ட்ராவல்லே இருந்துச்சு அது. சரி, டேயில் மூவ் பண்ண மாட்டோம், நைட்டு மட்டும் மூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து செட்டு ஒரு 1 வீக்குக்கு அது வந்து இதுவாகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? மரத்தை வந்து அது பாடி போகாமல் இருக்கிறதுக்கு இல்லை, அதுதான் அவங்க அந்த அக்ரி டிபார்ட்மெண்ட்லேருந்து அவங்க என்ன சொன்னாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார், நீங்கள் எடுத்துகிட்டு வந்து லைங் பண்ணிட்டோன்னா சரி அதுக்கப்புறம் வந்து நமக்கு பிக்கப் ஆயிரும் அப்படின்ட்டாங்க. சரி, நாங்கள் அதுதான் செட்டு மார்க்கிங் பண்ணிவிட்டு நாங்கள் செட் ஒர்க் ஆரம்பிக்கலை. சரி, ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் மரம் லேயிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்ரோத் ஆக வட்டியும் தான் நாங்கள் செட் ஒர்க்கே ஆரம்பித்தோம். ஒரு ஸ்டீலேருந்து ஒரு 90 days வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் செட் ஆரம்பித்தோம் நாங்கள். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. B.Tech Biotechnology with specialization in computer science and biology.